உங்களுக்கு ஃபைனல் மேத்ஸ் எக்ஸாம் எப்ப? 21st? 23 சார். 21st? 23. 23. 23 சார். ஓகே ஓகே 23 என்ன உங்களுக்கு சாட்டர்டேவும் எக்ஸாம் இருக்கா? சாட்டர்டே சண்டே இருக்காது, சாட்டர்டே இருக்கா? திங்கக்கிழமை. சனிக்கிழமை இருக்கா? சனிக்கிழமை இருக்கு. என்ன பாடம்? விளங்குதா? தமிழ் லிட் தமிழ் இருக்கு. லிட்ரேச்சர். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இருக்கு. லிட்ரேச்சரா? தமிழ் லிட்ரேச்சர் சார். லிட்ரேச்சர்னா தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் இருக்கும். அந்த லிட்ரேச்சர் தான் சொல்றீங்க, இலக்கிய நயம். ஓ சார். ஓகே ஓகே. நான் பார்த்தேன்டா ஓ சார். இல்ல நான் பார்த்தேன் என்னண்டா, இப்போ உங்களுக்கு 21ண்டா 21 லிட்ரேச்சர் முடிஞ்சதுண்டா, முடிஞ்ச நைட்டுக்கு வந்து லிட்ரேச்சர் முடிஞ்ச நைட்டுக்கும் 22ஆம் தேதியில கொஞ்சம் காலையில மட்டும் மிச்ச டைம் நீங்க செல்ஃபா படிக்கிறதுக்கு மட்டும் இது வந்து என்ன செய்வோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்விகளை வந்து நாங்க அதாவது கொஞ்சம் கடைசி 3 பேப்பரையும் வந்து ஃபுல்லா ஒருக்கா செஞ்சு ஒரு இதுக்கு வந்துட்டோம்னா கைப்பற்றினதுக்கு வந்துச்சுன்னா அந்த அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அதுக்கு தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா அந்த டைம்ல கிளாஸ் எடுக்க அலோவ் இல்லை. ஸோ நான் இப்போ கிளாஸ் எடுத்து யாருக்கு இது பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்த எனக்கு தான் பிரச்சனை. அதான் நான் யோசிக்கிறேன். இப்போ அது வந்து எப்படின்னா கிளாஸ் இல்லாம நார்மலா என்ன சொல்றது, இப்போ நீங்க இப்போ ரிவிஷன் கேட்டு நான் நார்மலா செஞ்சு விடுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர நான் கிளாஸ் எடுத்துனேன்னா பிரச்சனை, கவர்மெண்டால பிரச்சனை வரும். ஏன்னா அதை சொல்றேன்டா இப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த பேப்பரை வந்து இப்ப அதுக்கு அந்த லிட்ரேச்சர் முடிஞ்ச நைட்டுக்கு அந்த பேப்பரை வந்து நாங்கள் டச் பண்ணி ஃபுல்லா இப்போ 2024 ஃபுல் பேப்பரையும் செஞ்சு 2023 ஃபுல் பேப்பரையும் செஞ்சு 2022 ஃபுல் பேப்பரையும் செஞ்சு விட்டோம்டா உங்களுக்கு அடுத்த நாள் போயிருக்கீங்களா அந்த கடைசி 3 பேப்பர்லையும் அந்த ட்ரிக் வந்து தெரிஞ்சிருக்கும், அந்த டச்சில் இருக்கும் அந்த பேப்பர். ஸோ அதுதான் பார்த்தேன், பார்ப்போம். இதுக்கு எல்லாரும் இந்த போட்டு கொடுத்து விட்டீங்கன்னா சரி, நான் அப்புறம் அங்கே போய் கம்பி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதை கூட நான் ரெக்கார்டிங்கில் கட் பண்ணி தான் போடுவோம். ஓகே, நாங்கள் அடுத்த பேப்பரை பார்ப்போம். இங்க பாருங்க, சில நேரத்தில் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ செகண்ட் பார்ட் தர்றாங்கன்னா செகண்ட் பார்ட்ல டாப்ல வந்து நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணணும் என்னென்ன தரவு தந்திருக்காங்க. சரி, உங்களோட டேட்டாஸ் என்ன தந்திருக்கான்னு பாருங்க. இங்க உங்களுக்கு கோலத்தின் கனவுகளுக்கு தெரியாட்டி இங்க பாருங்க இருக்கு 4 3 பையா இருக்கானா. அதே மாதிரி இங்க கூம்பிന്റെ செவ்வட்ட கூம்பிന്റെ கனவுகளுக்கும் 1 3 பையா இருக்க வச்சு தந்திருக்கா. ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையானதுல சில நேரம் தருவான், எல்லாம் தர மாட்டான். சில நேரம் தராமையும் விடுவான். அதுக்காக இந்த தருவான் போட்டு ஞாபகம் வச்சு கொண்டு இருக்காம போறீங்க.
ஓகே, இப்ப கேள்வியை பார்ப்போம். ஓர் உலோகத்தினால் செய்யப்பட்ட 6 சென்டிமீட்டரை உடைய ஒரு திண்ம அரைக்கோளத்தை உருக்கி, ரைட், ஒரு திண்ம அரைக்கோளத்தை உருக்கி அடியின் ஆரை அரைக்கோளத்தின் ஆரையின் 1/4 ஆகவும் உயரம் ஆகவும் உள்ள 56 திண்ம செவ்வக கூம்புகள் செய்யப்பட்டுள்ளன. உலோகம் வீணாகி போவதில்லை என கருதி கொண்டு அரைக்கோளத்தின் ஆரைக்கும் ஒரு கூம்பின் ஆரைக்கும் இடையே உள்ள தொடர்பு R= 7/4 தரப்படும் என காட்டுக. ஒரு கூம்பின் உயரம் 8 சென்டிமீட்டர் எனின் அரைக்கோளத்தின் கன அளவை காண்க. ரைட், இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம், 1/1 போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோளத்தின் கன அளவுக்குரிய சமன்பாட்டை எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து செவ்வட்ட கூம்பின் கன அளவுக்குரிய சமன்பாட்டை எழுதுவோம். ரைட், இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஹெமிஸ்பியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரைவட்டத்தின் ரேடியஸ் 6 இருந்துச்சுண்டா கோணின் ரேடியஸ் வந்து என்னவா இருக்குமா, 6 1/4 பங்கு என்ன காவாசி. இது 6 இருந்துச்சுன்னா, இது 6 வந்து அரைக்கோளத்தின் ஆரை வந்து 6 இருந்துச்சுன்னா இது இந்த கோணின் ஆரை வந்து என்னவா இருக்கும், கூம்பின் R/, இங்க பாருங்க, ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட 6 சென்டிமீட்டர் ஆரை உள்ள அரைக்கோளம், அது இந்த அரைக்கோளத்தின் ஆரைன்னு 1/4 பங்கு. அந்த 1/4 பங்கு எவ்வளவு, 6 தர 1/4 எவ்வளவு, R/4. ரைட், அப்ப 6/4 சென்டிமீட்டர் வரும் என்னத்துக்கு, கூம்பின் ஆரை. ரைட், இப்ப பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அரைக்கோளத்தின் சமன்பாடு என்ன, அரை தர 4 கீழ் 3 5R கணம். பையார் கன. அதே மாதிரி ஒரு கூம்பின் கன அளவு என்ன, 1/3 3 பை R வர்க்கம் H. பை ஆர் வர்க்கம் H. நான் இப்ப 6 வித்தியாசமா தான் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த ஆறும் இந்த ஆறுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதால. ரைட், இது 6 இருந்துச்சுன்னா இது எவ்வளவு, R/, R/4. அப்ப R வந்து எங்களுக்கு தெரியும், R/4 தெரியும். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும்டா 56 செவ்வட்ட கூம்புகள் செய்யப்படுதாம். இதை உருக்கி ஏண்டா 56 செவ்வட்ட கூம்புகள் செய்யப்படுதுண்டா இந்த இது கன அளவு, இந்த உலோகத்தின் கன அளவு என்ன, 4 இது வெட்டின மண்டங்களுக்கு என்ன வரும், 2/3 வரும். இந்த 4 2 இங்க 2 1 2/3 பையார் கணத்தின் கன அளவு, மொத்த கன அளவு வந்து என்னவா இருக்கும், 56 என்னத்துக்கு சமனா இருக்கும், இந்த கோலங்கள் அதாவது அந்த கூம்புக்கு சமனா இருக்கும். அப்ப 56 தர 1/3 பை தர ஆறுக்கு பதிலாக என்னது, R/4 ஹோல்டிங் ஸ்கொயர் H. அப்ப இங்க ஒரு பை, இங்க ஒரு பை, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க பாத்தீங்கன்னா இங்க R³ விளங்கல, இங்க பாத்தீங்கன்னா 2R³ சமன் 56 R வர்க்கம் H ஓவர் இது 4க்கும் வர்க்கம் இருக்கும். அப்ப நன்னாங்கு 16. ரைட், அப்ப இதை நாங்கள் சுருக்கணும் எப்படி வரும், இங்க ஒரு R³ பண்ண இங்க இதுவும் இந்த R வர்க்கமும் வெட்டுப்பட்டுரும். ஆகவே R சமன் என்ன வரப்போகுது, ஆறுலையா கேள்வி கேட்ட, ஓ ஆருக்கும் ஹெச்சுக்கும். அப்ப எங்களுக்கு வந்து R சமன் என்னென்னு வரப்போகுது, எண் 2 16 எண் 7
56. ஆக இந்த 4 இங்க கீழே வந்து பிரிக்கும். ஆகவே 7 எச்சின் கீழ் 4 என்று வரும். ரைட். அப்போ ஆறுன்ற பெருமானம் வந்து 7 எச்சின் கீழ் 4. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7h/4. ரைட். ஸோ அதுக்கு பிறகு என்ன சொல்லினோம்? ஒரு கூம்பின் உயரம் 8 சென்டிமீட்டர் எனின் என்றா h வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஸோ h is equal to, if h is equal to 8 சென்டிமீட்டர் எனின் அரைக்கோளத்தின் கனவளவை காண்க. அரைக்கோளத்தின் கனவளவை காணணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆறுன்ற பெருமானம் காணணும். ஆறுக்கு வந்து நாங்கள் என்ன போடணும்? இங்கே பிரதியிடுவோம். பிரதியிட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 தர 8 கீழ் 4. ஆக எப்படி வரப்போகுது? 14 சென்டிமீட்டர் வரும். ஆர் வந்து எங்களுக்கு 14 சென்டிமீட்டர் வரும். இப்போ அரைக்கோளத்தின் கனவளவு காணும். அரைக்கோளத்தின் கனவளவுக்கு என்ன சமன்பாடு? 2/3 πr கனம். ஸோ 2/3 πr கணத்தில் கொண்டு போய் போட்டோம்டா என்னென்ன வரப்போகுது? 2/3 பைக்கு தரவு தந்திருக்கா? 22/7. ஸோ 22/7 தர ஆர் கனம் 14 தர 14 தர 14. 7 1 7 7 2 14. என்னென்ன வரப்போகுது சுருக்கினா? 2 4 4 தர 14 எத்தனை? 784. சாரி, 2 தர 22 தர 2 தர 14 தர 14 3 சென்டிமீட்டர் கியூப். சரியா? ரெண்டுங்கள் 3 πr கியூப். ரைட். ரெண்டு தர 22 தர 2 தர 14 தர 14. இதை நாங்க கலப்பு பின்னத்துக்கு மாத்திரமெண்டா 5749 மூன்றோடு 5749 மூன்றின் மேல் 1 2 சென்டிமீட்டர் கனம் வரும். இல்லாட்டி தசத்துல கொடுங்க. தசத்துல கொடுத்தாலும் சரி. 2 5749.333. ஓகே, அடுத்தது வந்து டைரக்டா மடக்கேட்டவன கேள்வி கேட்குறாங்க. மடக்கேட்டவன கேள்வியை பார்ப்போம். P சமன் 20 root of 25.26
into 0.78 by 2.7447 ரைட். இப்போ நாங்கள் எல்ஜிபி எடுத்தோம்னா ஒரே வழி தான். அப்போ எல்ஜிபி எடுத்தோம்னா இங்கே வரப்போகுது எல்ஜி 25.26 அரையாம் அடுக்கு வர்க்கமூலத்துக்கு பதில் அரையாம் அடுக்கு போடலாம். சக எல்ஜி 0.78 சய எல்ஜி 2.47 அரை தர என் அடுக்கு மேலே இருக்கு. ஆக அரை தர 25 வந்து நாங்க என்ன பண்ணினோம் வேண்டாம். 25 வந்து நாங்க விஞ்ஞான குறிப்பிட்டு எழுதினோம்னா எங்களுக்கு 2.5 வந்து வரும். ஆகவே 1.25 26 என்ன நம்பர் 25 26 25 26 25 26 ரெண்டு தசம் 1 4 0 2 4 4 0 2 4 4.024 அடுத்தது விஞ்ஞான குறிப்பில் எழுதிக்கல வரும்போது 10 சயம் உண்டு. ஏன் சைவர் இருக்கு முன்னுக்கு கட்டாயம் நம்பர் இருக்கும் ஒரு இலக்கம். ஆகவே என்னோட வரப்போகுது 1 பார் 78 சைவர் இருக்கு பாருங்க 89 21 21 சய 0 தசம். ஏன் இங்க விஞ்ஞான குறிப்பிலே இருக்கு 47 சாரி 24 7 39 27 39 77 27 சார் 27. ஆகவே இதை சுருக்கினோம்னா எங்களுக்கு வரும் 7.0122 வரும். சாரி 0.701 2 இங்கால வரப்போகுது -1 + 0.8921 -0.3927 கூட்டி கழிச்சோம்னா என்ன வரும் 0.2006 0 தசம் என்னோட calculator எப்படியா சொல்லுது 2006 2006 இன்டிலும் ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விஞ்ஞான முறை குறிப்பீடுல அதாவது வந்து இலக்கம் வந்து 0 தசத்துல இருக்கு. ஆக 20.06 எங்க இருக்கு 2006 is equal to இந்த அன்னிலோக் போட மறக்காங்க. இந்த அன்னிலோக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. சும்மா ஒரு எழுதுறேன்னு இல்ல இதுதானே அது எழுதினாலே ஒரு மார்க்ஸ் இருக்கு அன்னிலோக் எடுத்தா. இப்ப சொல்லுங்க பாப்போம் 20.06 எங்க இருக்கு 15.8.7 இருக்கா பாருங்க 15.8.7 இருக்கா சார்
ஆகவே 1.5 முதலாம் தசமத்துக்கு கேட்டிருக்கான். முதலாம் சரி. தசமத்துக்கு எஸ். அப்போ 1.6 என்னென்று வரும்? இந்த 5க்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கம் வந்து நாங்க பார்க்கணும். 87 கிட்டிய 100க்கு மட்டும் தரலாம். ஆகவே இங்க 587ன்றது 600. எப்படி கொள்ளுங்க? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா 9 சிறிய திண்ம உலோக செங்கூம்புகள், சதுர அடியை கொண்ட செங்கூம்பு. சதுர அடியை கொண்ட கூம்புக்கு கனஅளவுக்கு என்ன சமன்பாடு? சதுர அடியை கொண்ட கூம்புக்கு கனஅளவுக்கு என்ன சமன்பாடு? சொன்னானല്ലോ, அசிஃபா சொல்லுங்க. சதுர அடியை கொண்ட கூம்புக்கு கனஅளவுக்கு என்ன சமன்பாடு? கோவத்துன்னு சொல்லுங்க. ஹப்சா சொல்லுங்க. நோட்ஸ் தட்டி பார்த்து கூட சொல்லல. ஒரு நோட்ஸ் எழுது இல்லையா நீங்க? இஃபாத் சொல்லுங்க. ஒன்றின் கீழ் 3 a வர்க்கம் h. 1/3 வர்க்கம் h. குட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, வட்ட அடி கூம்புக்கு கோனுக்கு வந்து எப்படி இருக்கும்? 1/3 கோணண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு கோன் இருக்குண்டா எச் உயரமான கோன் இருக்கு, அதே சேம் ஹைட் உள்ள ஒரு சிலிண்டர் இருக்கு. ரைட், சேம் ஹைட் உள்ள சிலிண்டர் இருக்கு, அதே ஆர் ரேடியஸ் 2க்கும்டா இது என்ற வால்யூம் வந்து என்ன எங்களுக்கு தெரியும்? πr²h. ஸோ அதே மாதிரி இது என்ற வால்யூம் என்னவா இருக்கும்? 1/3 πr²h இருக்கும். ஸோ இதே டிமென்ஷன்ல, அதாவது வந்து r ஆகும், ரேடியஸ் r ஆகும், ஹைட் வந்து h ஆகும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் கூம்புக்கு வந்து 1/3 πr²h வரும். 1/3 இன்டு அடிப்பரப்பு தர செங்குத்தியார் வரும். அதே மாதிரி ஒரு சதுர அடியை கொண்ட பிரமிட்டுக்கு, ரைட், ஒரு சதுர அடியை கொண்ட கூம்பகத்துக்கு ரைட் எப்படி இருக்குமெண்டா, இந்த அடிப்பரப்பு இது ஏஆ இருந்துச்சுண்டா சதுர அடியை கொண்ட அடிப்பரப்பு உயரம் வந்து எங்களுக்கு எச்சா இருந்துச்சுண்டா இது எப்படி இருக்குமெண்டா, அதே அடிப்பரப்பு உள்ள ஏ ஏ உள்ள ஒரு இந்த உயரமான ஒரு கனவுரு, ரைட், இந்த எச் உயரமான கனவுருன்ற கனவளவுன்ற என்னவா இருக்கும்? இது என்ன ஒரு கனவுருன்ற இந்த கனவளவுக்கு என்ன சமன்பாடு? நீளந்தர அகலந்தர உயரம், ஹைட் இன்டு வித் இன்டு லென்த் இன்டு ஹைட் இன்டு வித், ஏ இன்டு ஹெச். ஸோ இது இந்த 1/3 தான் என்னவா இருக்கும்? இதா இருக்கும். அதே டிமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஏ இருந்துச்சுன்னா ஏ ஏ ஹெச் இருந்துச்சுன்னா 1/3 தர அடி வந்து ஏ தர ஏ தர செங்குத்து ஹெச். ஆகவே 1/3 1/3 இன்டு பேஸ் a ஸ்கொயர். ரைட், இங்கே பேஸ் வந்து என்னது? ஸ்கொயர் ஷேப். ஸோ ஆகவே பேஸ் இன்டு ஹைட் h. ஸோ பேஸ் இன்டு ஹைட். ஸோ 1/3 இன்டு a ஸ்கொயர் இன்டு h.
இது ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் வரையில இது வெப்ப வந்திருக்கு. ஸோ இதுல இந்த கேள்வியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிழை எடுத்திருந்தா இதே மாதிரி கேள்வி தான் திருப்பியும் வர சான்ஸ் வரும். ரைட், இதுல நிறைய பேர் ஈக்குவேஷன் தெரியாம பிள்ளை விட்டுருந்தா. ரைட், ஆனால் ஈக்குவேஷன் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லைன்னா அங்கே மேலே ப்ரொவைட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆ இந்தா ஏ வர்க்கத்துக்கு பதிலாக ஏன்னு போட்டிருக்கா. அதாவது அடிப்பரப்பு ஏயா இருக்கிற பேஸா இருக்கிற சொங்குமுகத்தின் வண்டட் ஏஹெச். இந்த அடிப்பரப்பு ஏதா கேபிட்டல் ஏ தான் இங்க உங்களுக்கு என்னது ஏ வர்க்கம். ஏ வர்க்கம். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, அப்படி 9 உலோக கூம்பங்களை உருக்கி உலோகம் வீணாகாரவாறு அடியின் ஆறாகவும் உயரம் 3r உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட உருளை, ரைட், ஒரு சிலிண்டர் ஒன்று செய்யறாங்க. இப்ப ஞாபகம் இதுக்கு முதல் வருஷங்கள்ல வந்த கேள்வியெல்லாம் அப்படி ஒரு பெரிய உருவத்தை உருக்கி சின்ன உருவம் ஆக்குறோம். ரைட், நிறைய சின்ன சின்ன உருவங்கள் ஆக்குறோம். இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்டா, நிறைய சின்ன சின்ன உருவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உருக்கி ஒரு பெரிய உருவம் ஆக்குறோம். ரைட், இது மாறி போட்டு உருளையில கேள்வி. ஸோ இங்க வந்து என்ன செய்யணும், 9 சிறிய பிரமிட்ஸ், ரைட், 9 சிறிய கூம்பகத்தை எடுத்து சதுர அடி கூம்பகத்தை எடுத்து உருக்கி ஒரு உருளை செய்யும். ரைட், முதல்ல இந்த 9 சதுர அடி கூம்பகங்கள்ட்ட கனவளவு காணும். 9 சதுர அடி கூம்பகங்கள் கனவளவு என்ன வரப்போகுது, 9 தர 1/3 தர என்ன வரும், பக்க நீளம் ஏயா இருந்தா என்னென்னு வரப்போகுது, ஏ தர உயரம் என்னென்னு தந்திருக்கு 2a. ஸோ a into 2a. ஸோ எவ்வளோ வரப்போகுது, இங்கே 9 3 into a³ into 2, ஆகவே 6a³. ரைட், இவ்வளவு கனவளவு வந்து இருக்க போது என்னத்தால, அந்த 9 பிரமிட் 9 கூம்பகத்தின் சதுர அடி கூம்பகம். அதே மாதிரி இந்த 6a கணம்ன்றது என்னதுக்கு சமனா இருக்கும், 6a கணம் சமன் இப்ப நாங்க உருவாக்க போற உருளை சிலிண்டர் கனவளவுக்கு சமனா இருக்கும். சிலிண்டர் கனவளவுக்கு என்ன சமன்பாடு, உருளையின் கனவளவுக்கு பையார் வர்க்கம் பையார் வர்க்கம் h. பையார் வர்க்கம் h. ஆனா இங்க வந்து பாருங்க மென்ஷன் பாருங்க, ஆரை வந்து r, உயரம் வந்து 3r. ஆகவே பை r வந்து r வர்க்கம், உயரம் வந்து என்னது 3r. ஆகவே என்ன வரப்போகுது, 6a³ is equal to 3πr³. ஆகவே 2a³ is equal to πr³. இப்போ கேட்ட கேள்வி என்ன, a³. ஸோ a³ மட்டும் எடுக்கணும்டா a³ is equal to π/2r³. π/2r³. Right. R is equal to 1.725 centimeter in pi is equal to 3.14 in a pound. Right. So pi is equal to 3.14. 3.14. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரும் என்னதுங்க தரவு வந்திருக்கு, R வந்து 1.725. So a³ is equal to 3.14 into 1.725 whole cube by 2. இப்போ இதைத்தானே டிரெக்டா காண சொல்றோம் மடக்கேட்டவனை பயன்படுத்தி. a கிட்டிய சென்டிமீட்டருக்கு காணட்டா, a³ பெருமானத்தை கண்டு கிட்டிய சென்டிமீட்டருக்கு காணட்டான். பை இப்போ பார்ப்போம். அப்போ a³ பெருமான காரணம் என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் மடக்கி எடுக்கணும். LG a³ is equal to
LG 3.14 plus LG 1.725 cube minus LG 2. சைவதசம் என்னது? 4996 ஓ 4969. 4969 தான் சார். மூன்று மூன்று தர 1725க்கு பார்த்து சொல்லுங்க. பதினேழு 25. மறக்கட்டோட கையில் இல்லையோ? இப்ப நானும் சார் மறக்கட்டேன். 17 25. 17 25. எத்தனை? 23 60. 23 67. சரியா? சரி சார். ஓகே. அதோட அதோட வந்து பாத்தீங்கன்னா சாய லாக் 10 20 பூஜ்ஜியம் 20 பூஜ்ஜியம் எத்தனை? 30 10. இது கூட்டி பெருக்கி கழிச்சு கொண்டு எவ்வளவு வருது? சைவதசம் 906. அப்ப சைவதசம் 906 போய் தேடணும். இப்ப இது மேல போய் தேடுற இல்ல, மேல இருக்கிறது 09 அப்படி வந்து நிற்கும். இப்ப இதை போய் போட்டு விடுற இல்ல, 0969 இதை போடுற இல்ல. இது பின்னுக்கு வர்ற சைவர், அதாவது வந்து 0.96 சாரி 906 இங்கே ஒரு 0 போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 9060 9060 சரிங்க. 9060 9060 80 5ல இருக்கு 58 அங்கால 3 80 5 3 80 5 3 ഇവിടെ என்ன? 80 5 3 ഇവിടെ என்ன? இப்ப
இந்த அண்ணன் வண்ணங்களுக்கு எப்படி வரும் 8. அதாவது இது வந்து இப்படி a கனம் சமன் ஆன்டிலாக் 0.906. அப்போ a கனம் சமன் 8.053. ஆகவே a கனம் சமன் அண்ணளவா 8, a சமன் கனமூலம் 8. ஆகவே a சமன் 2. ஒரு பக்கத்தின் நீளம் a ஆகவும் சதுர குறுக்குவெட்டினை உடைய உயரம் 2a ஆன ஒரு திண்ம கன உருவிலிருந்து மேற்குறித்த அளவீடுகள் உள்ள ஒரு சிறிய கூம்பகத்தை வெட்டி அகற்றினார். அப்போது எஞ்சியிருக்கும் முழுவதையும் கன அளவை காண்க. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தின் நீளம் a ஆக உள்ள சதுர குறுக்குவெட்ட உள்ள உயரம் 2a ஆன ஒரு திண்ம கனவுருவில் இருந்து மேற்குறித்த அளவுடைய ஒரு சிறிய கூம்பகத்தை வெட்டி அகற்றினார். என்ன, நான் இதுக்குரிய விளக்கம் தான் மேல சொன்னேன். என்ன சொன்னான்? யாராவது சொல்லுங்க. கனிஷ்கா சொல்லுங்க. கனிஷ்கான்னு பேரை கூப்பிட கனிஷ்கா வலிட்டு யதர்ஷனா சொல்லுங்க. யதர்ஷனா சஞ்சனா சொல்லுங்க. எஸ் சார். யா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஆல்ரெடி ஃபைன் பண்ணி இந்த பிரமிட் இருக்கு தானே, இந்த இந்த பிரமிட்டின் வந்து ஹைட் என்னவா இருந்தது எங்களுக்கு? ஹெச். எங்களோட டேட்டால ஹெச் வந்து என்ன அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தவங்க? டூ ஏ ப்ரொவைட் பண்ணியிருந்தவங்க, ரைட்? ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் இங்கே 2a ப்ரொவைட் பண்ணியிருந்தவங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதே 2a உடைய ஒரு என்னது கன உருவம், ரைட்? அதே 2a உள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப் உள்ள ஒரு கியூபிக் ஒன்று இருக்குதுண்டா, நான் என்ன சொன்னான்? இதே ஹைட்டிலையும் சாரி, அதாவது வந்து இதே ஹைட்லையும் இதே பேஸ்லையும் வந்து பேஸின் ஏரியா இது சேமா இருக்கத்தக்கனையா, இதே பேஸும் இதே ஹைட்டும் இருந்துச்சுன்னா இது எத்தனை மடங்கா இருக்கும்? இந்த பிரமிட்டின் எத்தனை மடங்கா இருக்கும் இந்த கனவளவு, இந்த கியூபிக்கின் 1/3. 1/3 இருக்கும். அதாவது வந்து எது இந்த 1/3 இருக்கும்? இந்த கியூபிக்கின் 1/3. இதுல 1/3 இருக்கும், ரைட்? அப்ப இந்த கியூபிக்கின் 1/3 தான் இதா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், அதே தான் இப்ப எங்களுக்கு கடைசியில ஃபைனல்ல தந்த டேட்டா என்னன்னு சொல்லுங்க. இப்ப புதுசா எங்களுக்கு தந்திருக்க அந்த கியூபிக்கின் ஹைட் என்ன, இது என்ன, பேஸ் என்ன? பேஸ் வந்து ஏ ஏ அண்ட் ஹைட் என்ன தந்திருந்தவங்க இப்ப 2A. 2a, ரைட்? நாங்க ஆல்ரெடி கண்ட பிரமிட்டின் பேஸ் என்ன? ஏ ஏ. ஹைட் என்ன? என்ன ஹைட் கண்டு வச்சிருந்தாங்க ஆல்ரெடி?
2a, ரைட்? 2a. அப்ப எங்களுக்கு தெரியும் இது இந்த 1/3 தான் இது இருக்கும்னு தெரியும், ரைட்? சோ டோட்டலா 3/3 இருக்கு, ரைட்? ஃபுல் ஒன்று முழுசா இருக்கு, இதுல இது ஃபுல் இருக்கு. அதுல 1/3 வெட்டி எடுத்தா எஞ்சி இருக்கிறது எவ்வளவு? நான் 1/3 வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்றோம். என்ன அர்த்தம்? இந்த பிரமிட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப ரிமைனிங் பீஸ் எவ்வளவா இருக்கும் இந்த கியூபிக்ல? முழுசா இருக்கிறது 1. அதுல 1/3 வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸஸா இருக்கிறது எவ்வளவு? இப்ப ஒரு பெரிய கேக் இருக்கு, ரைட்? அதுல இருந்து உங்க வீட்டுல 3 பேர் இருக்கணும். இப்ப அதுல நீங்க வந்து ஒரு பாதியை வெட்டி எடுத்து ஒரு அந்த மூன்று பேருக்கு சமனா பிரிக்கல ஒரு பீஸை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க. ஸோ இப்ப மிச்சம் எத்தனை பீஸ் இருக்கும் டோட்டல்ல? இப்ப 3 பேருக்கு கொடுக்கணும்னா அந்த கேக்கை நீங்க எத்தனை பீஸா வெட்டி இருப்பீங்க? 3 3 பீசஸா வெட்டி இருப்பீங்க. ஸோ அந்த 3 பீசஸா வெட்டினதுல ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் போயிட்டு தான் மிச்சம் எத்தனை பீஸ் இருக்கு? 2 2 பீஸ். அண்ணா இதை பின்னமா சொல்றோம்னா எப்படி சொல்லலாம்? ஒரு ஆளுக்கு போன பீஸ் எவ்வளவு டோட்டல்? 3ல் 1. 3ல் 1. 1 ஸோ இப்ப எஞ்சி இருக்கிறது எவ்வளவு? 3ல் 2 3ல் 2. அதுதான் நான் இதுல கேட்கிறேன். இதை கேட்கணுங்களே. சரி, இது கேக், ரைட்? இந்த கேக்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரியான பீஸ் என்னது? இந்த கேக்குன்ற 1/3 தான் இந்த மாதிரியான பீஸ். அப்ப மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 2/3 தானே? 2 2 கீழ் 3, 3 மேல் 2 இருக்கும், ரைட்? அப்ப எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னது இது? இந்த கனவளவு சமன்பாடு என்னன்னு தெரியும்? அடிதர செங்குத்துயரம் ஏதர h இல்லாட்டி கேபிட்டல் A இன்டு h. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அடி என்ன? இது 2a, ரைட்? சாரி, அடி வந்து a தர a தர 2a. இதுல இப்ப ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவு சொன்னாங்க? 2/3. சரியா? இது விளங்கிட்டா? சார். எஸ். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? டோட்டலை கண்டு, இப்ப நான் இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக சொன்னேன், ரைட்? இல்லாட்டி என்ன செய்யலாம்? டோட்டலை கண்டு, டோட்டல் வந்து என்னது? இது இந்த கனவளவை காணும். டோட்டல் கனவளவு என்ன? அடி தர ஏ தர என்னது? நீளம் தர அகலம் தர என்னது? உயரம் ஏதர 2a. இது மொத்தம். இதுல இருந்து எங்களுக்கு பூம்பாத்துக்குரிய கனவளவு தெரியும் என்னது? 1/3 தர ஏ தர 2a. ஸோ இதை கழிச்சிங்கன்னா எங்களுக்கு வரும். இது முழுசா ஒன்று இருக்கு, ஏதர 2a. ஆகவே இதுக்குலேருந்து இந்த ஏதர 2a பொது எடுத்தா 1 - 1/3 இன்ட்டு ஏதர 2a. அப்போ இது வந்து எங்களுக்கு எப்படி வரும்? 2/3 ஏதர 2a. அப்போ இதோட மீனிங் என்ன? 2 × 2 4 a³ 3. ஸோ இதுலேருந்து ஏக்கு வந்து எங்களுக்கு 2 தெரியும். ஆகவே 4 × 2³ 3. இப்போ நான் 8 32 3 சென்டிமீட்டர் கியூப். இதை நீங்கள் சுருக்கி எழுதி விட்டீங்கன்னாலும் சரி. 32 சுருக்கிறவங்க எங்களுக்கு என்ன வரும்? 30 10 10.66 சென்டிமீட்டர் கியூப் வரும். எழுதிக்கொள்ளுங்க, விளங்காடி கேளுங்க. தேவையான இடத்துல ஜூம் பண்ணுங்க.